ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதாவது டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் திவாகர் இருக்காரு பார்த்தீங்களா, வாட்டர்மெலன் ஸ்டாரு நடிப்பறக்குன்னு இன்னும் கன்றாவியான கருமத்தான டைட்டில்லாம் வச்சுமானே, அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்துட்டு பிளாக் ஆயிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே நெகட்டிவான விஷயங்களை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாரு. தான் ஒரு ஜாதி வெறியர் அப்படின்றத வந்து காமிச்சுக்கிட்டாரு. ஒரு விஷயத்த ஒரு தப்பு செஞ்சவனை எங்க சமுதாயம் தான் அவரு, எங்களுடைய முக்குளத்தோர் சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லி அவனை பெருமைப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. ரெண்டாவது, விஜய் அஜித் எல்லாம் விட நான் நல்ல ஆளு தான், அவங்கெல்லாம் எனக்கு அங்கிள், நான் ரொம்ப சின்ன பையன், இந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே 45 வயசு மாதிரி தெரியுது, ஆனால் 36ன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனெல்லாம் கூட அங்கிள் தான் கூப்பிடுவாராம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏகே விஜய் இவங்க எல்லாரையும் விட வந்துட்டு இவர் வயசு ரொம்ப கம்மியாக, அதனால் அவங்கள அங்கிள்னு கூப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கான். சூர்யாவை விட நான் எந்த விதத்தில் குறைச்சல், 30 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு நான் நடிக்க வரேன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நான் தான் இதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் சினிமாவை நிரப்ப போகிறேன் அப்படின்னு எரிச்சலாக பேசிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைலாம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ எரிச்சல் ஏற்படுத்தி இந்த முகம் சில காலங்களாக நம்ம எல்லாருமே வந்துட்டு சே நான்லாம் எதுக்குடா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. ஸோ அவருடைய பேஜ் வந்துட்டு தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு முடக்கிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முடக்கின மாதிரி இவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் கொஞ்சம் முடக்கி விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இவரை யாரும் ஃபாலோ பண்ணல, பட் ஆனால் வந்துட்டு ரெக்கமெண்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் ரொம்ப கடுப்பான விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்ல விஷயமா பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். திவாகரால் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரீல்ஸ் பண்ண முடியாது. மேபி அந்த ஆள் கண்டிப்பாக புது பேஜ் எடுத்துகிட்டு வரதான் போகிறான். அந்த கன்றாவியும் பல பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ண தான் போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தான் போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். வாட் எவர், இப்போ இந்த நிமிஷம் அவருடைய பேஜ் வந்துட்டு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ சொன்ன மாதிரி பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.